ஒரு பெண் மலைப்பாதையோரமாக தனியாக நடந்து போயிட்டு இருந்தாளாம். அப்ப திடீர்னு அந்த மலைப்பகுதியில இருந்த எல்லா விலங்குகளும் பறவைகளும் அலறி அடிச்சு ஒரே திசையா ஓட ஆரம்பிச்சுச்சாம். அதை கண்டு அவளுக்கு சந்தேகம் வந்துச்சாம். அதே சமயத்துல மலைக்குள்ள ஒரு பக்கமா பெரிய நிலச்சரிவு ஆரம்பிச்சதாம். மலை அடிவாரத்துல இருந்த மக்கள் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்களாம். அந்த பெண் இருந்த பகுதியிலும் மண் உடைய ஆரம்பிச்சுதான். ஆனா அவ கொஞ்சம் கூட பயப்படலையாம். எப்படி எல்லாரையும் காப்பாத்தலான்னு அமைதியா யோசிச்சாலாம். உடனே பக்கத்துல கிடந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து மண்ணை தாங்குற மாதிரி தடுப்பு போட ஆரம்பிச்சாலாம். மேலே இருந்து வரும் மண்ணோட வேகம் குறையுமாறு ஒரு குறுக்கு பாதையையும் அமைச்சாலாம். அப்ப திடீர்னு ஒரு சிறுவன் நிலச்சரிவுல மாட்டிக்கிட்டானா. அந்த பெண் அவனுக்கு கையால சைகை காட்டி பாதுகாப்பான ஒரு வழியில ஓட சொன்னாலாம். அந்த சிறுவனும் அவ காட்டின பாதையில வேகமா ஓடி போயிட்டானா. அவளோட தைரியமான செயலை பார்த்த மக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைந்தாங்களாம். ஆனா அந்த பெண் யார்கிட்டையும் பேசாம மௌனமாவே அவளோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாளாம். அப்ப திடீர்னு மலைப்பகுதியில அதிசயமா காத்து நின்று நிலச்சரிவும் மெதுவா நின்னுச்சான். மக்கள் எல்லாரும் அந்த மௌனமான பெண் யாரா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா அந்த பெண் யாரையும் பார்க்காம எதையும் சொல்லாம அமைதியா அந்த மலைப்பாதையில மறைஞ்சிட்டாள்.